ஸ்ரீமத் தேவி பாகவதம் ஸ்கந்தம் 1 அத்தியாயம் 9 மது கைட்டப வதம். சௌனகாதியரை சூத முனிவர் கண்ணுற்று, ஓ முனிவர்கால், உங்களுக்கு இதுகாரும் பராசக்தியின் ஸ்வரூபத்தை ஒருவாறு எடுத்து கூறினோம். இனி விஷ்ணுமூர்த்தியினுடைய அங்க வியாபகமாயிருந்த நித்ராசக்தி அவரை விட்டு விலக அந்த விஷ்ணுமூர்த்திக்கும் மது கைட்டபருக்கும் உண்டான யுத்தத்தை கூறுகின்றேன், கேட்பீர்களாக என்று கூறுகின்றார். முன்னர் விஷ்ணுமூர்த்தியினுடைய நேத்திரம், முகம், மூக்கு, தோல், ஹிருதயம் முதலிய சர்வாங்கங்களிலும் நித்திரா ரூபமாய் வியாபித்திருந்த தாமச சக்தி வெளிப்பட்டு ஆகாயத்தில் கட்புலனுக்கு தோன்றாதிருந்த பராசக்தியுடன் நிற்க விஷ்ணுமூர்த்தி கண்விழித்து மது கைட்டபருக்கு அஞ்சி மிகவும் பயந்து நிற்கின்ற பிரம்மனை பார்த்து கம்பீர துவனியோடு, தாமரை மலரில் தோன்றிய பிரம்மனே, நீ தவத்தை விட்டு இவ்விடம் வந்த காரணம் என்னை? பயத்தால் கலங்கிய மனத்தனாய் இங்கு துக்கத்துடனே இருப்பதற்கு காரணம் என்னை என்று வினவினார். அதற்கு பிரம்மன் கூறுகின்றார், என் தந்தையே, உமது காதிலுள்ள அழுக்கினின்றும் உதித்த மது கைட்டபராகிய அசுரர் கோரமான பெரிய உருவம் கொண்டு என்னை கொலை செய்ய வருகின்றனர். யான் பயந்து தேவரீரை சரணமடைய வந்தேன். ஓ வாசுதேவரே, பயத்தினால் நடுங்கி அறிவிழந்த வந்த என்னை காத்தருளல் வேண்டும் என்றனன். விஷ்ணுமூர்த்தி கூறுகின்றார், ஓ பிரம்மனே, அவர்களை ஒரு நிமிஷத்தில் கொன்று விடுகின்றேன். அவர்கள் என்னுடைய பலத்தை அறியாமல் உன்னை பின்தொடர்ந்து வந்து என்னுடன் போர் செய்ய எத்தனித்து கொண்டிருக்கின்றனர். அஃது அவர்கள் விதி முடிந்ததனால் ஆக வேண்டியது. நீ அஞ்சாதே. இவ்வாறு அபயமொழி கூறிக்கொண்டிருக்கும் பொழுதே அவ்வசுரர் அங்கு வந்து கூறுகின்றனர், ஓ சதுர்முகனே, எங்கோலிந்தனை எங்கோலிந்தனை என்று அங்கு நெருங்கி ஆதாரமில்லாமல் ஜலத்தில் நின்று கொண்டு பிரம்மனை பார்த்து, ஓ பலமில்லாதவனே, எங்களுடன் போர் புரிவதற்கஞ்சி பயமுற்றோடி வந்து இத்தூங்கு மூஞ்சியுடன் சேர்ந்தனையோ? எங்களுக்கென்ன பயம்? இவன் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே உன்னை கொன்றுவிட்டு பின் சேஷ சயனத்தின் மீது இருமாந்திருக்கும் அவனையும் கொன்று விடுகிறோம். ஓ பிரம்மனே, நீ போருக்கு வருவாயாக, அல்லது உங்களுக்கு அடிமை என்று சொல்லி பணிவாயாக என்றனர். இவ்வாறு உதாசீனமாய் பேசும் அவ்வசுரர்களை விஷ்ணுமூர்த்தி பார்த்து கூறுகின்றார், ஓ அசுர சிரேஷ்டர்களே, நீங்கள் வாயில் வந்தபடி பிதற்ற வேண்டாம். நீங்கள் வீரராயிருப்பீராயின் என்னுடன் போர் புரிய வம்மீன். ஒரு கணப்பொழுதில் உங்கள் மத கர்வத்தை அடக்கி விடுகின்றேன். வீணாய் வீரம் பேசுவதில் பயனென்னை? காரியத்தில் காண்பிப்பதன்றோ ஆண் பிள்ளைத்தனம் என்றனர். விஷ்ணு கூறியதை கேட்டு மது கைட்டபர் மிகுந்த கோபம் கொண்டு கண் சிவப்பேறி சமுத்திர மத்தியில் நின்றபடியே யுத்தம் செய்ய ஆரம்பித்து இருவருள் மது என்பவன் முற்பட்டு மிக வேகமாய் பாய்ந்தோட கைட்டபன் அவ்விடத்திற்றானே நின்றுவிட்டனன். ஓடிய மது விஷ்ணுமூர்த்தி மேல் பாய்ந்து அவரை தழுவி இறுக கட்டிக்கொண்டு மற்போர் செய்ய தொடங்கினான். விஷ்ணுமூர்த்தி சிறிதேனும் இழைக்காமல் எண்ணிறந்த காலம் அம்மது என்பவனோடு போர் செய்து அவனை புறங்கொடுத்து ஓடும்படி செய்தனர். அவன் ஓடுதலை கண்ட கைட்டபன் அவனைப் போலவே திருமாலோடு போர் புரிந்து ஓடினன். இவன் ஓடுதலை கண்ட மது முன்போல் எதிர்த்து போர் புரிந்தனன். இவ்வாறு இரண்டசுரரும் ஒரு ஹரியோடு மாறி மாறி போர் செய்து வந்தனர். இப்போரை பிரம்மனும் ஆகாயத்தில் நிற்கும் நித்ரா தேவியும் பார்த்து எண்ணுவது ஆயினர். இரண்டசுரருள் ஒருவனாவது சிறிதும் இளைத்தான் இல்லை. விஷ்ணுவோ மதோன்மத்தர்களான இருவரோடும் போர் புரிந்து மிகவும் இளைத்திருக்கின்றனன். இந்த யுத்தம் ஆரம்பித்து 5000 வருடம் ஆயிற்று. இவ்வளவு காலமாகியும் அசுரர்கள் அழியும் வகையை காண்கிலேம். இவ்வாறு எண்ணும் பொழுது விஷ்ணுமூர்த்தியும் இதுபோலவே எண்ணி, அந்தோ நமது சௌரியமும் பலமும் எவ்வாறு போயிற்று? அசுரர்களுக்கு அவ்விரண்டும் எவ்வாறு வளருகின்றன? இஃது என்ன ஆச்சரியம்! இவர்களை நாம் எந்த உபாயத்தினால் கொல்லப் போகிறோம்? உபாயம் நமக்கொன்றும் தோன்றவில்லையே. தோன்றாமைக்கு காரணம் என்னையோ அறியோமென்று ஏக்கமுற்று சிறு பொழுது நின்றனர். அப்பொழுது அசுரர்கள் மேகம் போல் கர்ஜித்து திருமாலை பார்த்து, ஏன் ஏக்கமுற்று நிற்கின்றாய்? எட்டினால் குடுமியை பிடி, எட்டாவிட்டால் காலை பிடி என்னும் பழமொழியை நீ அறிந்ததில்லையோ? நீ ஒன்றும் யோசிக்க வேண்டாம். எங்களை ஜெயிப்பதற்கு உனக்கு இயலாமல் இருக்கின்றபடியால் அடைக்கலம் என்று எங்கள் காலில் விழுந்துவிடு. அங்கனம் வீழ்வையாயின் உயிர் பிழைப்பாய், விழாது நிற்பையாயின் உயிரிழப்பாய். ஒரு கால் தைரியம் கொண்டு முன்போல் போர் புரிய வெண்ணுவையில் உனக்கு பலம் ஏது?
அதனை நாங்கள் ஒழித்து விட்டோம். அந்தோ பாவம், நீ என்ன செய்வாய்? எங்கள் வார்த்தையில் உனக்கு சந்தேகம் இருக்குமாயின் இந்த க்ஷணமே போருக்கு வருவாயாக. காலத்தை வீணாக்க வேண்டாம். உன் மகனாகிய பிரம்மனோ நீ ஜெயமடைவையோ மரணமடைவையோ என்று இமை கொட்டாமல் விழித்த கண் விழித்த வண்ணமாகவே இருக்க பார்த்து கொண்டிருக்கின்றான். அவன் சந்தேகம் தீரும்படி உன்னை கொன்று பின்னர் அவனையும் கொல்ல வேண்டி இருக்கிறது என்றனர். இவ்வாறு கூறும் பரிகாச வார்த்தையை விஷ்ணுமூர்த்தி கேட்டு, இனி நமக்கு வெற்றியுண்டாவது அருமை, இவர்களை தந்திரத்தினால் வெல்ல வேண்டும் என்று எண்ணி அசுரரை பார்த்து கூறுகின்றார். ஓ வீரர்களே, யுத்த முகத்தில் இளைத்து போனவனையும் நிராயுத பாணியாய் இருக்கின்றவனையும் சோர்ந்து கீழே விழுந்தவனையும் பால பருவம் உடையவனையும் சுத்த வீரர்கள் யுத்தத்தில் கொல்ல நினையார். இந்த நீதி நீவிரும் அறிந்திருப்பீர்கள். ஆகையால் இப்பொழுது நான் மிகவும் இளைப்படைந்து இருக்கின்றேன். நீவீர் இளைப்படையவில்லை. ஏனெனில் நீவீர் இருவரும் சேர்ந்து சண்டை செய்யாமல் தனித்தனியே செய்கின்றபடியால் இளைப்பாறுவதற்கு இடனுண்டாயிற்று. நான் தனியனாகையால் இளைப்பாறுதற்கு இடனேது? இந்த உண்மையை எண்ணி நான் சிறிது நேரம் இளைப்பாறும் அளவு நீவீர் இருவரும் நிதானிப்பீர்களாயின் இளைப்பாறியவுடன் முன்போல் போருக்கு வருகிறேன். பின்னர் நியாயமான யுத்தம் செய்வோம், இதில் சந்தேகமில்லை என்றனர். விஷ்ணுமூர்த்தி சொல்லிய வார்த்தையை அசுரர்கள் கேட்டு நம்பிக்கை உடையராய் இளைப்பாறிய பின்னரே யுத்தம் செய்யலாம் என்று நிச்சயித்து அவரை இளைப்பாற விட்டு தூரத்தில் நின்றனர். அது கண்ட சதுர்புஜராகிய திருமால், இனி நாம் அவ்விருவரையும் எவ்வித உபாயத்தினாலாவது கொல்ல வேண்டுமே என்று அதற்குரிய ஆலோசனையை அடியில் வருமாறு எண்ணுவதாயினர். இவ்வசுரர்கள் தேவியினிடத்தில் எங்கள் இஷ்டப்படி மரணம் உண்டாக வேண்டும் என்று வரம் பெற்றிருக்கின்றார்கள் அல்லவா? இவர்கள் இளைப்பார்களா? இவர்களுக்கு நம்மால் மரணம் உண்டாகுமோ? நாம் இதுவரையில் செய்த சண்டை வீண்தானே. போர் செய்ய முடியாமல் விட்டுவிடுவோமானால் இவ்வசுரர்கள் தேவர் முதலிய யாவருக்கும் பெரும் தீங்கு விளைவிப்பார்களே. இதற்கு நாம் என்ன செய்யலாம்? இவர்கள் சரீரம் இளைக்கும்படியாக கொடுமையான வியாதிகளை உண்டு பண்ணி விடுவோம் என்றாலோ அவைகளால் சிறிதேனும் இளைப்பார்களா? இவர்கள் எந்த காலத்தில் என்ன விதமாய் மரணமடையலாம் என்றெண்ணி இருக்கின்றார்களோ நாம் அறியோம். ஆகையால் இனி நாம் போர் செய்ய வெண்ணம் கொள்வது வீணாகும். இவர்கள் மரணத்தை விரும்பும்படியான காரியம் எதுவோ அதனை செய்ய வெண்ணம் கொள்வதே மேலான யோஜனையாகும். அது செய்வதற்கும் தேவியினுடைய கருணையின்றி எப்படி முடியுமென்று பரியாலோசனை செய்து ஆகாயத்தில் ஜோதி ஸ்வரூபமாய் நின்றருளும் தேவியை பார்த்து அஞ்சலி செய்து துதிக்கின்றனர். ஹே புவனேஸ்வரி, மகாமாயே, சிருஷ்டி சம்ஹாரிணி, புக்தி சித்தி பிரதாயினி, உன்னுடைய சகுன ரூபத்தையும் உன்னுடைய மதுக்கையை கூறும் சரித்திரங்களையும் யானறியேன். உன்னை நமஸ்கரிக்கின்றேன். என் அன்னையே, யான் மிகவும் மனம் கலங்கி திகைக்கின்றேன். யான் உனது மாயையால் நித்ரா சக்தியினால் கவரப்பட்டு பிரக்ஞையற்றவனாய் கிடந்தேன். அத்தருணத்தில் பிரம்மன் என்னிடம் வந்து நான் இந்திரிய சிரேஷ்டை இல்லாமல் அச்சேதனனாய் உறங்குவதை பார்த்து என்னை எழுப்ப முயற்சித்தும் எழுந்திராமையால் தேவரீரை ஸ்தோத்திரம் செய்ய தேவரீர் கருணை கூர்ந்து என்னை விழிக்கும்படி செய்தீர். நான் விழித்தது முதல் இந்த 5000 வருடமும் இந்த மது கைட்டபரோடு போர் புரிந்து இளைத்தேன். அசுரர்களோ உமது வரப்பிரசாதத்தால் வன்மையடைந்திருக்கின்றனர். நான் அவர்களோடு போர் புரிய முடியாமையால் மறைந்து போகலாம் என்று மறைந்து போவேனாயின் அவர்கள் பிரம்மனை கொல்வதில் சந்தேகமில்லை. ஆகையால் என்னையும் பிரம்மனையும் தேவரீர் காப்பாற்றி அருள வேண்டும் என்று சரணமடைந்தேன். எனக்கு அனுகிரகம் செய்து அருளும் தருணம் இதுவே. நீர் இப்பொழுது அனுகிரகம் செய்யாதொழியின் எங்களை அசுரர்கள் கொன்றே விடுவர். யான் என் செய்வேன், எங்கு செல்வேன் என்று கண்ணீராராய் பெருக துக்கித்து விஷ்ணுமூர்த்தி நின்றனர். தேவி கருணை கூர்ந்து, ஓ மாதவனே, நீ அஞ்ச வேண்டாம். நீ இப்பொழுது சண்டை செய்ய செல்வாயாக. உனக்கு ஜெயம் உண்டாகுமாறு அவர்களுக்கு நான் என் உருவத்தை காட்டி மோகம் கொள்ளும்படி வஞ்சிக்கின்றேன். அத்தருணத்தில் நீ வெற்றி கொள்வாய் என்று அருள் செய்தனர். அவ்வன்மொழியை கேட்ட திருமால் ஆனந்த பரவசமுற்று வணங்கி விடைபெற்று சமுத்திர மத்தியில் சென்று போர்த்திரம் காட்டி தோள் தட்டி நின்றனர். அசுரர்கள் விஷ்ணுமூர்த்தியினுடைய கொக்கரிப்பை கண்டு, பலா பலா, நீ மிகச் சமர்த்தந்தான், யுத்தம் செய்ய வா. நம்மிருவருடைய வெற்றி தோல்வி தெய்வாதீனமேயன்றி நம்மாதீனம் அன்று. ஓர்கால விசேஷத்தில் பலிஷ்டன் இளைக்கின்றான், இளைத்தவன் பலிஷ்டனாகின்றான். ஆகையால் அறிவுடையார் வெற்றி உண்டான போது சந்தோஷத்தையும் தோல்வியுண்டான பொழுது துக்கத்தையும் அடையார்.
பூர்வம் உன்னால் எங்களினத்தவர் தோல்வியடைந்திருக்கின்றார்கள், இப்பொழுது எங்களால் நீ தோல்வியடைந்திருக்கிறாய். இது நிலையல்ல. நாம் இருவரும் யுத்தம் செய்ய தொடங்குவோம் என்று கூறிய உடனே விஷ்ணுமூர்த்தி வீராவேசம் கொண்டு வெகு சாதுரியமாய் கையை முஷ்டியாய் பிடித்து இருவரையும் குத்தினார். அவர்களும் அப்படியே இவரை குத்தினார்கள். இவ்வாறு இருவரும் முஷ்டி யுத்தம் செய்து வருகையில் அசுரர்கள் முன்போல் வெற்றி அடைவாராயினர். திருமால் முன்போல் இளைத்து, ஏதேது இவர்கள் இளைப்பார்களா? இவர்கள் மகா சூரர்களாயிருக்கின்றார்கள். நாம் அம்பிகையினுடைய அனுகிரகத்தை பெற்றும் இவர்களை கொல்ல முடியவில்லையே, இனி என் செய்வோம் என்று ஏக்கமுற்று முகம் வாடி நின்றனர். அப்பொழுது அம்பிகை கருணை கூர்ந்து அசுரர்களுக்கு முன்னர் வந்து தமது கடைக்கண்ணாகிய பானத்தை அவர்கள் மேல் விடுத்து புன்னகையாகிய தீயை மூட்டி அபிநயமாகிய நாடகத்தால் அவர்களை போர் செய்ய ஒட்டாது மயக்கி சங்கீத கானத்தால் மோகாந்த காரத்தில் மூழ்கச் செய்து வெறி பிடித்தவர் போலாக்கி தன்னையே பார்த்திருக்கச் செய்தனர். அத்தருணத்தில் விஷ்ணுமூர்த்தி தேவியினுடைய திருவுள்ள குறிப்புணர்ந்து, இனி இவ்வசுரர்களை நாம் வெல்வதில் தடையில்லை என்று தீரம் கொண்டு அவர்களை பார்த்து நகைத்து கூறுகின்றார். ஓ வீரர்களே, உங்களைப் போல் யுத்தம் செய்தவர்களை நான் எங்கும் கண்டதில்லை. உங்களுடைய யுத்த திறமையைக் கண்டு மிகவும் சந்தோஷித்தேன். இப்பொழுது உங்களுக்கு போர் செய்ய வேண்டும் என்கின்ற ஆவல் இல்லை போல் காண்கிறது. இனி உங்களுக்கு யாது வேண்டியது? வேண்டியவற்றை யான் கொடுப்பதற்கு சித்தமாயிருக்கின்றேன் என்றனர். அசுரர்கள் ஜெகன்மோகினியாகிய தேவியினால் காமாதுரர்களாய் இருந்தும் விஷ்ணுமூர்த்தி தான் கொடுக்கும் கர்த்தாவாக கூறிய வார்த்தையை கேட்டு சகியாதவர்களாய், ஓ விஷ்ணுவே, என்ன கூறினாய்? நாங்களா உன்னிடத்தில் யாசிக்க வந்தவர்கள்? நீ அல்லவா எங்கள் மரபினரிடத்தில் யாசிக்கின்ற வழக்கமுடையவன். அதை மறந்து இவ்வாறு கூறினையன்றோ? நன்றாயிருந்தது. ஆயினும் நாங்கள் உன்னுடைய யுத்த சாமர்த்தியத்தை கண்டு மிகவும் சந்தோஷித்தோம். உனக்கு பரிசளிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் எங்களுக்கும் உண்டு. ஆகையால் உனக்கு வேண்டியவற்றை சீக்கிரமாக கேட்பாய் என்றனர். விஷ்ணுமூர்த்தி, நமக்கு நல்ல காலம் வந்துவிட்டதென்று உள்ளே மகிழ்ந்து, ஓ அசுரர்களே, உங்களுக்கு கொடுக்கும் திறமும் என்னுடைய யுத்தத்தில் சந்தோஷமும் உண்மையாயிருந்தால் இந்த யுத்தத்தில் என்னால் கொல்லப்படும் விருப்பம் உமக்கு உண்டாக வேண்டும். அதாவது உங்களை நான் கொல்ல வேண்டும். இதுதான் எனக்கு வேண்டிய வரம் என்றார். இதை கேட்ட அசுரர்கள் பிரமை கொண்டு மெய்மறந்து, ஐயோ, நாம் மோசம் போனோமே, இவன் நம்மை வஞ்சித்து விட்டானே, நாம் இவன் வேண்டியவற்றை கொடுத்து தொலைத்துவிட்டு இந்த பெண்ணோடு கூடி வாழலாம் என்றெண்ணியன்றோ நாம் கேட்டது, இவன் நமது உயிருக்கே உலை வைத்து விட்டானே, அடப்பாவி என்று மனம் நொந்து இனி நாம் எண்ணி யாவதென்னை? மேலுலகம் இல்லெனினும் நீதலே நன்று. ஆகையால் நாம் அவ்வஞ்சகன் எண்ணியபடியே இறந்து விடுவோம் என்று துணிந்தவர்களாய் விஷ்ணுவை பார்த்து, ஓ மாயனே, முன்னொரு காலத்தில் இப்பூலோகமெல்லாம் ஜலமயமாய் இருப்பதை பார்த்து உன்னிடத்தில் நாங்கள் ஓர் வரம் வேண்டும் என்ற பொழுது கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். அது உனக்கு ஞாபகம் இருக்கின்றதோ இல்லையோ? நீ உண்மையானவனாயிருந்தால் இப்பொழுது நாங்கள் வேண்டும் வரத்தை கொடுக்க கடவாய். அஃதாவது ஜலமயமாய் இருக்கின்ற இந்த விடத்தில் எங்களை கொல்லாதே. ஜலம் இல்லாமலும் விசாலமாயும் இருக்கின்ற பிரதேசத்தில் எங்களை உன் இஷ்டம் போல் கொன்றுவிடு. இதுதான் எங்களுக்கு வேண்டுவது என்றனர். விஷ்ணுமூர்த்தி உடனே சக்ராயுதம் தம்மிடம் வரும்படி சிந்தித்தனர். அதுவும் வந்து கரத்தில் இறங்கியது. அப்பொழுது அசுரர்களை பார்த்து புன்னகை செய்து, ஓ மது கைடபர்களே, உங்களை இப்பொழுது நீங்கள் வேண்டியபடியே நிர்ச்சல பிரதேசத்தில் கொன்று விடுகிறேன் என்று கூறி விஸ்வரூபம் எடுத்து தனது துடைகளை விசாலமான பூமியாக காண்பித்து, ஓ அசுரர்களே, இந்த பூமியை பார்த்தீர்களா? இங்கு ஜலம் இல்லை. இது நிர்ஜலமான விடம். இந்த விடத்தில் உங்கள் சிரசை நாட்டுங்கள். இப்பொழுதுதான் நான் சக்தியவானாய் ஆயினேன். நீங்களும் சத்தியவான்களாக வேண்டும் என்றனர். அசுரர்கள் அம்மொழியை கேட்டு, இனி நாம் சத்தியம் தவறுவது நீதி அல்ல. ஆயினும் இந்த மாயவன் ஒரு உபாயம் செய்தது போல் நாம் ஒரு உபாயம் செய்தோம் என்றெண்ணி தங்கள் சரீரத்தை 1000 யோஜனை நீளமுள்ளதாக காட்டினார்கள். விஷ்ணுவும் தம் துடைகளை 2000 யோஜனை நீளமுள்ளதாக காட்டினார். அசுரர்கள் அதை பார்த்து நாணமுற்று அதிசயமடைந்து, இனி நாம் நம்முடைய தலைகளை கொடாமல் இருப்பதற்கு முடியாது என்று எண்ணி விசாலமான விஷ்ணுவினுடைய துடைகளில் தங்கள் தலைகளை வைத்தார்கள். வைத்தவுடன் விஷ்ணுமூர்த்தி சக்ராயுதத்தினால் சம்ஹரித்தனர். அவர்களும் பரலோகம் அடைந்தனர்.
அப்பொழுது அவர்களுடைய சரீரத்தினின்றும் வெளிப்பட்ட உதிரமும் மாமிசமும் சமுத்திரத்தில் பரவியது. பரவிய விடமெல்லாம் பூமியாய் போகிவிட்டது. அதனால் இந்த பூமிக்கு மேதினி என ஒரு பெயர் வந்தது. இப்பூமி அசுரர்களுடைய மேதையானதால் உண்ணுகின்ற பதார்த்தம் ஆகாது ஒழிந்தது. ஓ முனிவர்களே, இந்த மது கைட்டபர் விஷ்ணுவினுடைய பலத்தினாலாவது சாமர்த்தியத்தினாலாவது இறந்தவர்கள் அல்லர் என்பதும், தேவியினுடைய மோகனா சக்தியினாற்றான் அவர்கள் இறக்க நேர்ந்ததென்பதும் உங்களுக்கு நன்றாக விளங்கியிருக்குமன்றோ? ஆகையால் சகுனை நிர்குணையாக விருந்து அனுகிரகம் செய்யும் பராசக்தியே சுராசுரர்களால் பூஜித்து வணங்கத்தக்கவள். அந்த தேவிக்கு கிஞ்சித் அதிகமாக ஒருவரும் திரிலோகத்திலும் கிடையாது. இது சத்தியம் சத்தியம் சத்தியம். இதுவே வேத சாஸ்திர சம்மதமென்றும் தெளிமின். 9வது அத்தியாயம் முற்றிற்று.